பஞ்சதந்திரத்தில் கமல் கேட்பார், ஏண்டா அவளை அவளையே கல்யாணம் பண்ணுறதுக்கு அவளையே ஏன்டா டிவோர்ஸ் பண்ணணும் அப்படின்னு கேட்பார் சிம்ரனை கண்டுக்கு. அந்த மாதிரி இந்த பொண்ணை லவ் பண்ணுறதுக்கு திரும்ப ஒரு எபிசோடாப்பா திரும்ப வருதா அப்படின்னு பார்க்கும்போது, சரி ஓகே இந்த கதையோட மெயினே வந்துட்டு காவேரியும் விஜயும் லவ் பண்ணுறதான் அப்படின்னு வச்ச பிற்பார் இதில் ஒன்றும் மாற்றுறதுக்கு ஒன்றும் இல்லை அப்படிங்கிற மாதிரி தான். ஸோ என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத தாண்டி வந்துட்டு என்ன நடக்கணும் அப்படிங்கிறத முடிவு பண்ணியிருக்கிறாங்க. ஒன்று என்னன்னாக்கம் திரும்பவும் அவங்க சேர்கிற ஒரு டைமை வந்துக்கிட்டு ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக ஒரு சஸ்பென்ஸாக அந்த மாதிரி கொண்டு போகிறதுக்காக ட்ரை பண்ணுறாங்க அப்படிங்கிறது தான் இந்த வாரத்தில் வர எபிசோட்ஸாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறோம். நம்ம என்ன பண்ணுறாங்க, வீட்டுக்கு வராங்க திடீர்னு. அன்றைக்கி ஏற்கனவே டின்னரை போட்டாச்சு, மீனை தின்னாச்சு, சிக்கனை தின்னாச்சு. திரும்பவும் சாயந்தரமாக வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வந்து மிஸ் பார்த்துட்டிங்களா அப்படின்னு வந்து மிஸ்ஸு ஷாக் ஆகிடுறாங்க. என்னடா இவங்க வந்திருக்குறாங்க அப்படின்னு. அங்கே பார்த்தா உள்ளார போனால் உள்ளார போயிட்டு அவங்கள பாட்டியை பார்த்து கொஞ்சுறாங்க, பாட்டியை பார்த்து விளாட்றாங்க, கிச்சனுக்கு போகிறாங்க. கிச்சனில் போயிட்டு எல்லோரும் வந்துக்கிட்டு சமைக்க பண்ணால் இதை செஞ்சுருவோமா அதை செஞ்சுருவோமா அப்படின்னு மாமியார் மருமகனும் சேர்ந்துக்கிட்டு இருந்தால் பார்த்தாக்க இந்த பிள்ளை என்னடா நடக்குது இந்த வீட்டில் அப்படின்னு பார்க்குது. இப்போ கூட அந்த க்ளோஸ்னஸ் தெரியாதா அப்படிங்கிற சமாச்சாரம் தெரிய வேண்டியிருக்கு. இன்னொன்று வந்து இந்த டாக்டர்ஸை கூட்டி போகணும் அப்படிங்கிறத பற்றி இந்த வாரம் பேசின மாதிரி நமக்கு தெரியல. ஸோ சமைச்ச பார்த்தோன்னா வந்துட்டு என்னடா வந்து சமைச்சு எல்லாம் உட்காந்து சாப்பிட சாப்பிட்டுட்டு இருக்கும்போது ஐயோ அசத்தல் உங்களது வந்துட்டு மாற்றவே முடியாது. அன்னைக்கு எப்படி சாப்பிட்டனோ அதே மாதிரி தான் இன்றைக்கு வரைக்கும் கைப்பக்குவம் மாறவே இல்லை அப்படின்னாக்கா, காவேரி என்னடா என்னைக்கு பற்றி பேசுகிறான் அப்படின்னு என்னங்கிங்க அப்படின்னாக்கா, இல்லை அன்னைக்கு சாப்பிட்டோம்ல அதுதான் சொல்கிறேன். இல்லையே நீங்கள் என்ன ரொம்ப காலமாக சாப்பிட்ட மாதிரி பேசுகிறீங்க அப்படின்னா, ஒரு தடவை சாப்பிட்டாலும் 100 தடவை சாப்பிட்ட மாதிரி அப்படி சமைச்சிருக்காங்க அவங்க அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்ல, சரி ஓகே எப்போ இருந்துச்சு சாப்பாடுன்னு சூப்பராக இருந்துச்சு. அப்போ நம்ம மிஸ்ஸையும் ஆண்டியும் அத்தையும் நம்ம வீட்டுக்கு டின்னர் கூப்பிடுவோமா அப்படின்னு, நாங்கள் வர்றோமே அப்படின்னு உடனே சாரதா சொல்கிறது அதை விட பெரிய விஷயமா இருக்குது. உடனே எல்லோரும் கிளம்பி போகிறாங்க. அங்கே போனால் அங்கே போய் திரும்ப வந்து ரீஇன்ட்ரடக்ஷன். அப்போ இதுதான் எங்கள் தாத்தா, இதுதான் எங்கள் சித்தி, இதுதான் எங்கள் சித்தப்பா, இதுதான் எங்களுக்கு சமைக்கிற செல்வி அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. இவங்களெல்லாம் எங்கேயோ முன்னுக்கே பார்த்த மாதிரி இருக்கே அப்படின்னு தோணுது. தாத்தாவை பார்க்கும்போதே எங்கேயோ பார்த்த மாதிரி தோணணும் அப்படின்னா, வீட்டை பார்த்தோன்னே எங்கேயோ பார்க்குதுன்னு தோணணும்னா, பெட்ரூமை பார்த்தோன்னா ஐயோ இந்த இடம் எனக்கு பார்த்துருக்குறேன் அப்படின்னு தோணணும்னா தோண முடியாது. ஏன்னா அது புது வீடு. ஆனால் விஜயை பார்த்தோன்னே படக்குன்னு ஐயய்யா எங்கேயோ பார்த்தோன்னு கூட தோணாமல் திருன்னு முடிச்சது ரொம்ப கொடுமையாக இருக்குதுமா அப்படிங்கிற மாதிரி தோணுது. அப்புறம் எல்லோரும் சமைக்கிறாங்க, சாப்பிட்டு வந்துன்னா உடனே கேட்குறாங்க, ஐயோ செமத்தியாக சமைக்கிறாங்க உங்கள் வீட்டு செல்வியும் அப்படின்னு சொன்னாங்க. இல்லை எங்கள் வீட்டு செல்வி சமைச்சதில்லை, இது எங்கள் அப்பா சமைச்சது அப்படிங்கிறாங்க. ஸோ இந்த சந்தோஷங்கள் தான் இந்த வார தொடக்கமாக இருந்தாலும் கூட இந்த வாரத்தோட முடிவு என்னவாக இருக்கும் அப்படின்னாக்கா, அன்பு திரும்பவும் வில்லனாக மாறுவார் அப்படிங்கிறது தான். அன்பு வில்லனா மாதிரி அப்போ வந்துட்டு என்ன இப்படி வந்துட்டாலான்னு திரும்ப வந்துட்டு சொத்துக்கு ஆசைப்படுவார். சொத்துக்கு ஆசைப்பட்டு இனிமேல் இந்த சொத்தை என்ன பண்ணுறது அப்படின்னு பார்ப்பார். காவேரி இல்லாமல் பண்ணுறதுக்கு பார்ப்பார். அதுக்காக வந்துட்டு பசுவை கூப்பிட்றாரா இல்லை வந்துட்டு இந்த தடவை பசுவை கூப்பிடாமல் எருமை மாட்டை கூப்பிட்றாரா அப்படின்னு தெரியல. ஏதோ ஒரு மாடு ஒன்று வரும், அந்த மாடோட சேர்ந்து உதவாங்கும், அப்படி தான் போகும் அப்படிங்கிறது தான் கதை. இந்த வாரத்தில் இன்னும் வந்துட்டு கலெக்டர் வேறு காஞ்சிபுரத்துக்கு வர வேண்டியிருக்குது. காஞ்சிபுரம் கலெக்டர் வந்து இருப்பார். அவங்களும் நம்ம விஜயும் பார்த்துக்கிட்டா என்ன ஆகும் அப்படிங்கிறதுலாம் இந்த வார கதையில் தொடங்கும்.